மே 23, 2012 ரைஹத், மகாராஷ்டிரா. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஹைவே வழியா ஒரு நபர் ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கார். அன்னைக்கான சவாரி எல்லாத்தையுமே முடிச்சவர் நைட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அப்படி அவர் போயிட்டு இருக்கிறப்ப அந்த வழியா நிறைய மாமரம் இருக்கிறத கவனிக்கிறார். அந்த மரத்தில் இருக்கிற மாங்காவை பார்த்ததுமே அவருக்கு அதை பறிச்சு சாப்பிட்றதுக்கு ஆசை வருது. இந்த ஆட்டோ டிரைவர் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ் இந்த நபர் தான் அப்படிங்கிறதால இப்ப வண்டியை ரோட்டுக்கு ஓரமா விட்டுட்டு ஆட்டோல இருந்து இறங்குறார். அந்த மரங்களுக்கு கீழே தரையில நிறைய மாம்பழம் இருக்கிறத பார்த்ததுமே அதுல ஒன்ன கையில எடுக்கிறார். அப்படி அவர் அதை எடுத்துட்டு இருக்கிறப்ப சைட்ல இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு விதமான நாற்றம் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்மெல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெட்ரோல் கலந்த தீ எரியிற மாதிரியான ஒரு ஸ்மெல். இந்த நேரத்துல தான் அவருடைய உள்ளுணர்வு இங்க ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அது இரவு நேரம் அப்படிங்கிறதால அங்க சுத்தியுமே யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் அங்க தனியா இருந்தார். ஸோ இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் அது என்ன அப்படின்னு போய் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பட் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவரு இப்போ அந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்கிற திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 100 மீட்டர் நடந்து போன அவருக்கு இப்போ அந்த ஸ்மெல் ரொம்பவே பக்கத்தில் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு சுத்தியும் முத்தியும் பார்த்த அந்த நபருடைய கண்கள் பக்கத்துல இருக்கிற ஒரு புதிரை பார்க்குது. அந்த புதிருக்கு பக்கத்துல போன அவரு தரையில கருப்பா ஒன்று விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. இது என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அது கிட்ட நடந்து போன அவருக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்ச உடனே கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அடுத்தது ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நிக்காத அவரு தலை தெறிக்க தன்னோட ஆட்டோவை நோக்கி ஓடுறாரு. ஆட்டோ கிட்ட போன உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி உடனடியா அங்க வர சொல்றாரு. இப்ப சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த ஆட்டோ டிரைவரை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த டிரைவர் பார்த்து பயந்து போன அதே இடத்துக்கு போன போலீஸும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்படி அந்த இடத்துல அவங்க பார்த்தது என்னன்னா, ஒரு சூட்கேஸ்ல கை கால்கள் கட்டி வைக்கப்பட்டு பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணுடைய இறந்த உடல். யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அடங்கிய கதை தான் இது. வாங்க பார்க்கலாம். இப்ப அங்க வந்து போலீஸ் கிரைம் சீனை பிரிசர்வ் பண்ணி இது யாரா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. நெயில் பாலிஷோட இருக்கிற விரல்களை வச்சு அது ஒரு பொண்ணா இருக்கும்னு மட்டும் தெரியுது. ஆனா சூட்கேஸ்ல இருந்த உடல் ரொம்பவே கருகி போயிருந்ததால போலீஸ்க்கு அது யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. ஸோ ரீசெண்டா அந்த ஏரியால ரெஜிஸ்டர் ஆன ஃபீமேல் மிஸ்ஸிங் கேசஸ் ரெக்கார்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுல கரெக்டா 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நபர் சீனாபுரா மிஸ்ஸிங்னு ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. போலீஸ் சீனாபுரா யாருன்னு விசாரிச்சதுல ஐஎன்எக்ஸ் மீடியா சிஇஓ இந்திராணியுடைய தங்கச்சி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ராகுல் அப்படிங்கிற நபர் சீனாபுரா மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காரு. ஸோ இப்போ போலீஸுமே சூட்கேஸ்ல இருக்கிறது சீனாபுராவா தான் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உடனடியாக சீனாபுராவுடைய அக்காவான இந்திராணி முகர்ஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்ட இந்திராணி அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்னாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுதான் இல்லை. அதுக்கு மாறா இந்திராணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து குழப்பமடைஞ்ச போலீஸுமே, மேம் உங்கள் தங்கச்சியுடைய இறந்த உடல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம், நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்திராணியோ, என்னுடைய தங்கச்சி மிஸ் ஆயிட்டா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? அவ யூஎஸ்ல மாஸ்டர் படிச்சுட்டு இருக்கா, எனக்கு தேவையில்லாம கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. சீனாபுரா யூஎஸ்ல இருந்து ஃபேஸ்புக், இமெயில் அப்படின்னு இது எல்லாத்துலயுமே ஆக்டிவா இருந்ததால போலீஸ் இது சீனாபுரா இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த உடலுக்கு ஃபைனல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க. நாட்களும் அப்படியே நகர ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 24, 2015 மும்பை, மகாராஷ்டிரா. மும்பை சிட்டியில ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு மெயின் ஜங்ஷன்ல போலீஸ் எப்பவும் போல அதிக அளவில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ரேடியஸ்ல நிறைய கிரைம்ஸ் ரெக்கார்ட் ஆகுறதால போலீஸ் இப்படி பேட்ரோல் இருந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் ஆகஸ்ட் 24 ஒரு நபர் ரொம்பவே சந்தேகப்படுற மாதிரி நின்றுகிட்டு இருக்காரு. அவரு பண்றது எல்லாத்தையுமே பார்த்தா யாரையோ கொல்ல போற மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காரு. இத அங்க பேட்ரோல் இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் நோட் பண்றாரு. அந்த நபருடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்ட அவரு இம்மீடியட்டா அந்த நபரை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். நீ யாரு, இங்க எதுக்காக நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப போலீஸை பார்த்த உடனேவே அவனும் நடுங்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய குரல்ல நடுக்கம் தெரியறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவனை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுல அவனுடைய முதுகுல மறைச்சு வச்சிருந்த ஒரு கன்னை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்து ஷாக்கான போலீஸ், கன் எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவனை ஜீப்ல ஏற்றி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க.
போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப விசாரிக்க வேண்டிய விதத்துல அவனை விசாரிக்கிறாங்க. நீ யாரு, எப்படி உனக்கு இந்த கன் கிடைச்சது அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த நபர் போலீஸை எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சொன்ன விஷயத்த கேட்ட போலீஸ் இவன் ஒருவேளை பைத்தியமா இருப்பானா அப்படிங்கிற அளவுக்கு ஷாக் ஆகி நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான். போலீஸ் நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவனோட பெயர் ஷியாம்வர் ராய். இவன் 3 வருஷத்துக்கு முன்னால ஐஎன்எக்ஸ் மீடியா சிஇஓ இந்திராணி முகர்ஜிக்கு டிரைவரா வேலை பார்த்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணப்படுது. எஸ், இவங்க நான் முன்னால மென்ஷன் பண்ணியிருந்தேன். போலீஸ் 2012 கால் பண்ணி விசாரிச்ச அதே பிசினஸ் உமன் இந்திராணி முகர்ஜி தான். இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு நாள் வழக்கம் போல நான் டிரைவிங்ல இருந்தப்ப இந்திராணி மேம் எனக்கு கால் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கு வர சொன்னாங்க. நானும் அங்க போனேன். அப்படி போனப்ப அவங்க என்கிட்ட நான் இன்னைக்கு சீனாவை கொல்ல போறேன், நீ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உன்னுடைய மொத்த ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானுமே அன்னைக்கு ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு ஈவினிங்கே இந்திராணி மேம் அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான சஞ்சீவ் கண்ணா மற்றும் அவங்களுடைய சிஸ்டர் சீனா போரா கூட கார்ல ஏறினாங்க. நான் காரை எடுத்ததுமே சஞ்சீவ் கண்ணா சீனாக்கு மயக்க மருந்து கலந்துருக்கிற தண்ணியை குடிக்க கொடுத்தாங்க. அதை குடிச்சு சீனா சில நிமிடங்கள்லயே அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் இந்திராணி, சஞ்சீவ் கண்ணா இவங்க 2 பேருமே அவங்கள கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. சஞ்சீவ் சீனாவுடைய கை காலை கெட்டியா பிடிச்சிட்டு வந்தாரு. அப்ப இந்திராணி அவங்களுடைய கழுத்து நெரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது நான் கண்டினியூவஸா காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு கட்டத்துல இந்திராணி மேம் கையோடு கொண்டு வந்திருந்த ஒரு சூட்கேஸ்ல சீனாவை போட்டு க்ளோஸ் பண்ணி காருடைய டிக்கில வச்சாங்க. அதுக்கப்புறமா இந்திராணி மேம் வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. சஞ்சீவ் கொல்கத்தா கிளம்பி போயிட்டாரு. நான் தான் சீனா போராவுடைய இறந்த உடல் கூட இருந்தேன். இப்ப அடுத்த நாள் விடிய காலை 3 மணி அளவுல இந்திராணி மேம் வந்தாங்க. நாங்க காரை எடுத்துட்டு அங்கிருந்து 94 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ரைகோட்ல இருக்கிற மலை அடிவாரத்துக்கு போய் அங்க அந்த சூட்கேஸை வச்சு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டோம். அப்பதான் இந்திராணி எனக்கு இந்த கன்னை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இந்த கன் எப்படி கிடைச்சது அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விக்கு இத்தனை விஷயத்த கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறான். இப்ப இந்த டிரைவர் இதை கன்ஃபஸ் பண்ணி சரியா 4 நாள் கழிச்சு இந்திராணி மற்றும் அவனுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான சஞ்சீவ் கண்ணா 2 பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த டிரைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்தியா முழுக்கவுமே எல்லா நியூஸ் சேனல்லையுமே பரபரப்பா பேச ஆரம்பிக்குது. இது ஒரு சென்சேஷனல் நியூஸாகவும் மாற ஆரம்பிக்குது. இந்திராணி மேல பல அக்யூசேஷன் வைக்கப்படுது. தன்னுடைய தங்கச்சியை யுஎஸ்ஏ அனுப்பிட்டதா பொய் சொல்லிட்டு அவங்களே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு மீடியால பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்திராணியுடைய ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு சொல்லணும். அப்பதான் இந்த கேஸ் உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இந்திராணி சீனா போறவ கொண்டுட்டாங்க அப்படின்னா யாரு ஃபேஸ்புக், இமெயில் எல்லாம் ஆக்டிவா இருந்தாங்க? சீனா காணாம போன இந்த 3 வருஷத்துல ஒருத்தருக்கு கூடவா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு டவுட் வரல? சீனாவுடைய பாய் ஃப்ரெண்ட் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே எதனால அவங்க சீனாவை தேடல? இந்த மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அஸ்ஸாம்ல இருக்கிற கவுஹாத்தி அப்படின்னு ஒரு இடத்துல உபேந்திர குமார் போரா மற்றும் துருகராணி இவங்க 2 பேத்துக்குமே மகளா பிறக்கிறாங்க. போரி போரா இவங்க தான் பின் நாட்கள்ல இந்திராணி அப்படின்னு தன்னோட பெயரை மாத்திக்கிறாங்க. எல்லா குழந்தைகள் மாதிரியுமே இந்திராணியும் ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூல் அப்படின்னு வளர்றாங்க. பட் சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய உள் மனசுக்குள்ள நான் வாழ்ந்தா ஒரு பணக்காரியா தான் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசை அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெரிய ஏக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்திராணி அவங்களுடைய 17 வயசுல சித்தார்த்த தாசா அப்படின்னு ஒரு நபரை சந்திக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாமலே அவங்க கூட உறவுல இருந்து 2 குழந்தைகளையும் பெற்றுக்கிறாங்க. 18 வயசுலயே இப்படி 2 குழந்தைய பெற்றுக்கொண்டதுனால அவங்களுடைய கனவுகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்குது. அதுல இருந்து கொஞ்ச நாட்கள்ல இந்திராணி சித்தார்த் கிட்ட இருந்து பிரிஞ்சிடுறாங்க. 3 வருஷம் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கொண்ட இந்திராணிக்கு ஒரு கட்டத்துல இதுதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையா, கடைசி வரைக்குமே நான் இப்படியே தான் வாழணுமா அப்படின்னு யோசிச்சு மனசுடைஞ்சு போறாங்க. பட் என்னுடைய லைஃப் இப்படியே முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண இந்திராணி 1989 தன்னுடைய பிஞ்சு குழந்தைகளை தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு இனிமேல் நீங்க தான் இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா கிளம்புறாங்க. அங்க போய் சில கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சு அவங்க அங்கேயே ஒரு கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. இந்த நேரத்துல தான் சஞ்சீவ் கண்ணா அப்படின்னு ஒரு பிசினஸ் மேனை சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை அடையிறாங்க. அதாவது சஞ்சீவை கல்யாணம் பண்ணது மூலியமா இந்திராணி ஆசைப்பட்ட வாழ்க்கை வர ஆரம்பிக்குது. அதுல அவங்களுக்கு விதி அப்படின்னு ஒரு மகளும் பிறக்கிறா. இப்படி இங்க இந்திராணி நினைச்ச மாதிரி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் கவுஹாத்தியில இருக்கிற இந்திராணியுடைய குழந்தைகள் வறுமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்திராணி தனக்கு கல்யாணம் ஆகாமலேயே 2 குழந்தைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னா
எங்க சஞ்சீவ் தன்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு பயந்து இது எல்லாத்தையுமே சொல்லாம இருந்திருக்காங்க. இப்படியே நாட்களும் கடக்க ஆரம்பிக்குது. கவுஹாத்தியில் இருக்கிற அந்த 2 குழந்தைகளுமே தன்னுடைய அம்மாவை வெறுத்துட்டே தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் கொல்கத்தாவில் இருக்கிற இந்திராணியுடைய வாழ்க்கையும் ரொம்ப நாட்கள் நீடிக்கல. 2002 இந்திராணி மற்றும் சஞ்சீவ் இவங்க 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய குழந்தை விதியை கூட்டிட்டு இந்திராணி இப்ப மும்பை போறாங்க. மும்பையில் இருக்கிற ஒரு சின்ன கம்பெனியில வேலை பார்த்த இந்திராணி 2003 ஸ்டார் மீடியாவுடைய CEO பீட்டர் முகர்ஜி அப்படிங்கிற மீடியா வேர்ல்ட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிற நபரை சந்திக்கிறாங்க. பீட்டர் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன ஒரு நபர். இந்திராணி விட பீட்டருக்கு 15 வயது அதிகமா இருந்தாலுமே அதெல்லாம் பொருட்படுத்தாம பீட்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்திராணிக்கு ஆல்ரெடி சஞ்சீவ் கூட பிறந்த விதியை பீட்டரும் அடாப்ட் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்திராணியுடைய லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஐஎன்எக்ஸ் மீடியா அப்படின்னு ஒரு பெரிய மீடியா கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்திராணி ஐஎன்எக்ஸ் மீடியாவுடைய CEO ஆகுறாங்க. இந்தியாவுடைய பணக்கார பட்டியல்ல இந்திராணி மற்றும் பீட்டர் பெரிய அளவுல பேசப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி அப்படின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உருவாக ஆரம்பிக்குது. இந்தியா முழுவதுமே நியூஸ் பேப்பர்கள்ல இந்திராணியுடைய போட்டோஸ் வர ஆரம்பிக்குது. அவங்களுடைய வாழ்க்கை கனவும் நிறைவேற ஆரம்பிக்குது. ஆனா இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இந்தியாவோட மறுமுனையில வறுமையில வாடிட்டு இருக்கிற இந்திராணியுடைய அம்மா அப்பா பார்த்ததுமே இந்திராணிக்கு லெட்டர் ஒன்று போடுறாங்க. அதுல உன்னுடைய குழந்தைங்க இங்க 2 பேருமே இங்க 10th படிச்சுட்டு இருக்காங்க. எங்களால அவங்கள வளர்க்கவே முடியல. நாங்க ரொம்பவே வறுமையில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெட்டர் படிச்ச இந்திராணியும் செலவுக்கு தேவையான காசை கொடுத்து அவங்கள பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் டிரைவருடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையாக வச்சு இந்திராணி மற்றும் சஞ்சீவ் இவங்க 2 பேரையுமே தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போவுமே இந்திராணி என்னுடைய தங்கச்சி யூஎஸ்ல தான் இருக்கிறா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸ், நீங்க யூஎஸ் போயிட்டு தான் சொல்ற உங்க தங்கச்சி சீனா போரா கிட்ட எப்போ கடைசியா பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்போவாவது எனக்கு ஃபோன் பண்ணுவா, அவ கடைசியா ஃபோன் பண்ணி பல மாசங்கள் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸோ, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட இங்க வா, நீ போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறாரு. சில நிமிடங்கள் கழிச்சு அந்த கான்ஸ்டபிளும் அதை எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள வராரு. அதை வாங்கின போலீஸ் தன்னுடைய கைய இந்திராணி கிட்ட நீட்டி இது என்ன அப்படின்னு தெரியுதான்னு கேட்கிறாரு. அதை கையில வாங்கின இந்திராணி ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி அதை பார்த்த உடனே இந்திராணிக்கு வீர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரமா தென்னாவட்டா பேசிட்டு இருந்த அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படியே மாற ஆரம்பிக்குது. இந்தியாவுடைய பணக்கார லிஸ்ட்ல இருக்கிற பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற இந்திராணி இப்போ உடல் முழுவதுமே வேர்க்கிற அளவுக்கு பயப்படுறாங்க. அப்படின்னா அப்படி போலீஸ் எடுத்துட்டு வந்து காட்டின அந்த பொருள் என்ன? அதை பார்த்த உடனே இவ்வளோ நேரமா தில்லா பேசிட்டு இருந்த இந்திராணி எதனால பம்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற நீங்க எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடங்க இந்த கேஸோட பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அப்படி போலீஸ் இந்திராணி கிட்ட காட்டினது என்ன அப்படின்னு ஏதாவது கெஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது சீனாபுரா கேஸுடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1 உடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. எப்பவாச்சுதான் எனக்கு அவ மெயில் பண்ணுவா, அவ கடைசியா மெயில் பண்ணி பல மாசம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் பக்கத்துல இருந்த இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட இங்க வா, நீ போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். சில நிமிடங்கள் கழிச்சு ரூம்குள்ள இருந்து வந்த அந்த கான்ஸ்டபிள் ஒரு பொருளை அந்த சீனியர் போலீஸ் ஆபீசர் கிட்ட கொடுக்கிறார். அதை வாங்கின அந்த போலீஸ் ஆபீசரோ தன்னுடைய கையை இந்திரா முன்னாடி நீட்டி இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கிறார். அதை கையில வாங்குற இந்திராணி ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்த்ததுமே இந்திராணிக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் ரொம்பவே தெனாவட்டா பேசிட்டு இருந்த அவங்களுடைய ஆட்டிடியூட் இப்ப டோட்டலா மாற ஆரம்பிக்குது. அப்படி போலீஸ் எடுத்துட்டு வந்து இந்திராணி கிட்ட காமிச்சது வேற எதுவும் இல்லை, யூஎஸ் போயிட்டு தான் சொல்ற சீனா போராவுடைய பாஸ்போர்ட் தான். எஸ், சீனா போராவுடைய பாஸ்போர்ட்டே இங்க இருக்கிறப்ப எப்படி அவங்க யூஎஸ் போனாங்க? இப்ப சொல்லுங்க மேடம், சீனா போரா யூஎஸ்ல தான் இருக்காங்களா அப்படின்னு போலீஸ் கேட்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா போலீஸ் கேட்கிற எந்த ஒரு கேள்விக்குமே பதில் கொடுக்காம இந்திராணி என்னுடைய லாயர் வந்ததுக்கு அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சஞ்சீவ் கிட்டையும் டிரைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உண்மையா அப்படின்னு தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நேரம் போக போக சஞ்சீவ் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பீட்டர் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டே ஊர்ல இருக்கிற தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு காசு அனுப்பி தன்னுடைய முதல் குழந்தைகளை இந்திராணி பார்த்துட்டு இருந்தாங்க. அது 2006 வருடம் கவுஹாத்தியில ஸ்கூல் படிப்பு முடிச்ச இந்திராணியுடைய முதல் மகள் இந்திராணிக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. அதுல, அம்மா நான் மும்பை வரேன்,
அங்கே உங்கள் கூடயே இருந்து நான் காலேஜ் படிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட இந்திராணிக்கு தன்னுடைய பொண்ணு மும்பை வர்றது சுத்தமாக பிடிக்காம இருந்திருக்கு. பிகாஸ் இந்திராணிக்கு கவுஹாத்தியில் 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறது பீட்டருக்கு தெரியாது. இந்த நேரத்தில் தான் இந்திராணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்படி இந்திராணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய பொண்ணுக்கிட்ட சரி நீ மும்பை வா, ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை நீ பண்ணால் மட்டும்தான் இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணு, இங்கே நான் வறுமையில் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக எதுவானாலுமே செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிச்சு இந்திராணிக்கு ப்ராமிஸ் பண்ணுறான். அதுக்கு இந்திராணி, நீ இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே யாரு கேட்டாலுமே நீ என்னுடைய பொண்ணு அப்படின்னு வெளியே சொல்லவே கூடாது, அதுக்கு பதிலாக நீ உன்னை என்னுடைய தங்கச்சி அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறான். இந்திராணியுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்ல ஒத்துக்கிட்ட அந்த பொண்ணு மும்பை கிளம்பி வரா. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, டிரைவர் கன்ஃபெஷன் பண்ண இந்திராணி எரிச்சு கொலை பண்ண அதே சீனா போரா தான். 2006 மும்பை வந்த சீனா போரா அவங்க மும்பை வந்து 6 வருஷம் கழிச்சு, அதாவது 2012 தான் இப்படி கொலை பண்ணப்படுறாங்க. இதுலேருந்து 3 வருஷம் கழிச்சு, அதாவது 2015 தான் அந்த டிரைவர் கன்ஃபெஷன் பண்ணியிருக்காரு. தன்னுடைய வயிற்றுல பிறந்த சொந்த குழந்தையே தன்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் தன்னை நம்பி வந்த தன்னுடைய குழந்தைய இந்திராணி எதுக்காக கொலை பண்ணாங்க? சஞ்சீவ் மற்றும் இந்திராணி போட்ட மாஸ்டர் பிளான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கவுஹாத்திலிருந்து மும்பைக்கு வந்த சீனா போராவை இந்திராணி அவங்க ஹஸ்பண்ட் பீட்டருக்கு இது என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க. இவ இங்கே தான் காலேஜ் படிக்க போறா, இவ நம்ம கூடயே ஸ்டே பண்ணிக்கட்டுமா அப்படின்னு பீட்டர் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பீட்டரும் ஒத்துக்கிறாரு. சீனா போராவும் காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க லைஃப்பும் ரொம்பவே நல்லா போக ஆரம்பிக்குது. அடிக்கடி கவுஹாத்தியில் இருக்கிற சீனா போராவுடைய தம்பி மைக்கேல் போராவும் மும்பை வந்துட்டு போகிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. பட் இவங்க 2 பேருமே இந்திராணி தான் தன்னுடைய அம்மா அப்படின்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. இப்படி சீனா போராவுடைய லைஃப் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் அவங்க ராகுல் அப்படிங்கிற நபரை மீட் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்தே அன்பு பாசத்துக்காக இயங்கின சீனா போராக்கு ராகுல் கூட பழகின உடனே ராகுலை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகுலும் சீனா போராவை உயிருக்கு உயிராக நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ காலேஜ் முடிச்ச சீனாக்கு மும்பை மெட்ரோவில் வேலையும் கிடைக்குது. அப்போதான் இந்திராணி மற்றும் பீட்டர் இவங்க எல்லாருக்குமே சீனா ராகுலை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இந்த நியூஸை கேட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பட் இந்திராணியை தவிர சீனா லவ் பண்ணுறது, குறிப்பாக ராகுலை லவ் பண்ணுறது இந்திராணிக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க சீனா கிட்ட நிறைய முறை நீ ராகுல் கிட்ட இருந்து பிரிஞ்சிரு, இது இந்த குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஏன், எதனால? ராகுல் ஏழை பையனா, அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ராகுல் ரொம்பவே பணக்கார வீட்டு பையன். அப்படி என்னாச்சு? சீனா போராவை கண்டிக்கிற அளவுக்கு இந்திராணிக்கு அவ்வளவு பாசமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பாசம் எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இந்திராணிக்கு சீனா லவ் பண்ணதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரச்சனையே சீனா ராகுலை லவ் பண்ணது தான். பிகாஸ் சீனா லவ் பண்ணிட்டு இருக்கிற ராகுல் வேற யாரும் இல்லை, சீனாவுடைய அண்ணன் தான். என்ன சொல்கிறீங்க? சீனா போராக்கு தம்பி இருக்கான், அவருடைய பெயர் மிக்கைல், அவருமே அஸ்ஸாமில் தான் இருக்காரு. அப்புறம் எப்படின்னு நீங்கள் யோசிச்சா சீனா லவ் பண்ணுறது ஸ்டார் மீடியா ஓனரான இந்திராணியுடைய இப்போதைய கணவரான பீட்டர் முகர்ஜியோடைய முதல் மனைவியுடைய பையன் ராகுல் முகர்ஜி. சீனா போராக்கு ராகுல் அண்ணன் முறை வருது இல்லையா? அப்படி இல்லாமல் இந்திராணிக்கு சீனா தங்கச்சி அப்படின்னு சொன்னாலுமே சீனா போரா ராகுலுக்கு சித்தி முறை தான் வரும். சித்தி முறை வந்தாலுமே அது யாரும் பெருசாக கண்டுக்கலை இந்திராணியை தவிர. சீனாவுக்கு ராகுலை ரொம்பவே பிடிச்சதால 2 பேரும் கணவன் மனைவியாகவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் இந்திராணிக்கு சீனா மேல பயங்கரமான கோபம் வர ஆரம்பிக்குது. உனக்கு அது உன்னுடைய அண்ணமுறை வரும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சீனாக்கும் இந்திராணிக்கும் நடுவுல இப்படி ஒரு சண்டை போயிட்டு இருக்கிறது அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது. இந்திராணி சீனாவை பல முறை அசாமுக்கு திருப்பி அனுப்புறதுக்காக ட்ரை பண்றாங்க. பட் அவங்களும் அது எதையுமே பொருட்படுத்தாம ராகுல் கூட நிம்மதியா வாழ்றாங்க. நாட்களும் இப்படியே நகர ஆரம்பிக்குது. இப்ப ராகுலுக்கும் சீனா போராக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. இதனால இன்னுமே கோபமான இந்திராணி மறுபடியும் சீனாவை வார்ன் பண்றாங்க. அதுக்கு சீனா போரா மார்ச் 9, 2012 இந்திராணிக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயில்ல நான் ராகுல் கூட ரொம்பவே சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருக்கேன். ஒரு பேரண்ட்டுக்கு தன்னுடைய குழந்தைகள் ஹாப்பியா இருக்கிறது தானே இம்பார்ட்டன்ட். நான் ஹாப்பியா இருக்கேன். நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தந்துச்சோ அது எல்லாமே பண்ணீங்க. அப்போது ஒரு வாட்டி கூட எங்களை பற்றி யோசிக்கல. இங்கேருந்து தான்
இந்திராணி சீனாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கப்புறமா தான் கொல்கத்தாவில் இருக்கிற அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான சஞ்சீவ் அண்ட் டிரைவர் ஷாம்பருக்கு கால் பண்ணி இவங்க 2 பேர்கிட்டையுமே ராகுல் சீனா லவ் பண்ணுற விஷயத்த சொல்கிறாங்க. இவ என்னுடைய பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சா என்னுடைய ஸ்டேட்டஸ் கெட்டு போயிடும், அவளை கொலை பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்திராணிக்கு டிரைவர் ஹெல்ப் பண்ணுறாரு அது ஓகே, ஏன்னா காசு கொடுக்குறேன்னு சொன்னதால. இந்திராணியுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான சஞ்சீவ் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சா அதுக்குமே ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ ராகுல் மட்டும் சீனா போராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பீட்டருடைய சொத்துல 3/4 சீனாவுக்கும் ராகுலுக்கும் தான் போகும். இப்போ எக்ஸ் ஹஸ்பண்டான சஞ்சீவ்க்கும் இந்திராணிக்கும் பிறந்த பொண்ணான விதிக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சஞ்சீவை இந்திராணி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. பீட்டருடைய சொத்து தன்னுடைய பொண்ணான விதிக்கு போகணும் அப்படின்னு தான் சஞ்சீவ் இந்த மர்டரில் இன்வால்வ் ஆயிருக்காரு. இதுக்கப்புறமா தான் டிரைவர் கன்ஃபஸ் பண்ண நம்ம போன பாட்டில் பார்த்த எல்லாமே நடக்குது. அப்படி கொலை பண்ணி முடிச்சதும் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு இந்திராணி பெருமூச்சு விடுற அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய கழுத்து நெரிச்ச மாதிரி சீனாவுடைய லவ்வரான ராகுல் சீனா போறா எங்க அப்படின்னு குவெஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. சீனாவை கடைசியாக நான் உங்க கூட தான் அனுப்புனேன், அவளை என்ன பண்ணீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ராகுல் கண்டிப்பா சீனாவை தேடுவான் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருந்த இந்திராணியும் சீனாவுடைய மொபைல்ல இருந்து ராகுலுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜ்ல எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நான் யூஎஸ் போறேன், இனிமேல் என்னை தேடாத அப்படின்னு அனுப்பியிருந்திருக்காங்க. ஆனா சீனா போராவுடைய பாஸ்போர்ட்டே ராகுல் கையில தான் இருந்திருக்கு. அவரு தான் அந்த பாஸ்போர்ட்டை பின் நாட்களில் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ 2012 கிடைச்ச சூட்கேஸ், டிரைவருடைய ஸ்டேட்மெண்ட், சீனாவுடைய பாஸ்போர்ட், இது எல்லாத்தையுமே எவிடன்ஸாக வச்ச போலீஸ் சஞ்சீவ், அந்த டிரைவர் மற்றும் இந்திராணியை இவங்க 3 பேரையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. இந்த கேஸை விசாரித்து நவம்பர் 19, 2015 3 பேருக்குமே சிறை தண்டனை கொடுக்குறாரு. 7 வருஷங்கள் ஜெயிலே இருந்த இந்திராணி 2022 பெயிலில் வெளியில் வராங்க. அவங்க கூடவே சஞ்சீவ் மற்றும் அந்த டிரைவரும் பெயிலில் ரிலீஸ் ஆகுறாங்க. ஆனால் இந்த கேஸில் எதுக்காக இந்திராணி சீனாவை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான மோட்டிவ் சீனா ராகுலை லவ் பண்ணதால தான் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. எஸ், பிகாஸ் நீங்களே யோசிங்களேன், சீனா போரா தன்னுடைய அம்மா கிட்ட நான் உங்களுடைய பொண்ணு அப்படிங்கிறது யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திராணியுடைய பொண்ணு அப்படிங்கிறத வெளியே சொன்னா கூட ராகுல் சீனாவை விட்டு போறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்கு. இப்படி இருக்கிறப்ப இந்த காரணத்துக்காக தான் அவங்க கொலை பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி என்ன மாதிரி உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி வேற என்ன ரீசன் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சதுல மீடியா, ஜேர்னலிஸ்ட், பொதுமக்கள் அப்படின்னு இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு தியரிஸை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல சிலது வெறும் தியரிஸா மட்டுமே போகாம அதை ப்ரூவ் பண்ற மாதிரி சின்ன சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி ரொம்பவே பெரிய அளவுல பேசப்பட்ட ஜேர்னலிஸ்ட் கொடுத்த அந்த 2 தியரிஸ் இதுதான். தியரி நம்பர் 1, இந்திராணிய கவுஹாத்தியில வளர்த்துட்டு வந்தது சீனா போரா மற்றும் மிக்கேல், இவங்க 2 பேரையுமே பார்த்துக்கிட்டது இந்திராணியுடைய சொந்த அம்மா அப்பாவே கிடையாது, அவங்க இந்திராணியை தத்தெடுத்து வளர்த்தவங்க அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே இந்திராணி தன்னுடைய அப்பாவால நிறைய முறை பிசிக்கலி அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ் பற்றி பல வருடங்களா ரிசர்ச் பண்ண ஜேர்னலிஸ்ட் சந்தனி சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த கேஸை நம்ம பார்க்குற கோணத்தையே ஒட்டு மொத்தமா திருப்பி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திராணி தன்னோட அப்பாவாலேயே பல முறை பிசிக்கலி அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும் இதுல பிறந்த குழந்தை தான் சீனா போரா அப்படின்னும் சொல்றாரு. இதை இந்திராணியுமே ஒரு நியூஸ் சேனல்ல அவங்களே சொல்லியிருக்காங்க. இதனாலேயே சீனா மேல இந்திராணிக்கு எந்த ஒரு பாசமுமே இல்லாம ஆகுது. அப்படியே சீனா தன்னுடைய ஸ்கூலை முடிச்சதுக்கு அப்புறமா மும்பைக்கு போறாங்க. அங்க சீனா யாரால பிறந்தாங்க அப்படின்னு சொல்ல அவங்க அசிங்கப்பட்டதால தான் சீனாவை தன்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா தான் இந்த கேஸ்ல இன்னொரு பெரிய ட்விஸ்டே வருது. அது என்ன அப்படின்னா, சீனா வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க அடிக்கடி தாய்லாந்துக்கு ட்ரிப் போயிருந்திருக்காங்க. சீனா தாய்லாந்து போனதா சொல்லப்படுற எல்லா டேட்ஸ்லயுமே அந்த ஃபேமிலில இருந்து இன்னொரு நபரும் தாய்லாந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அது ராகுல் அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்லை, அது பீட்டர் முகர்ஜி. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீனாவுடைய உடல் எரிக்கப்படுறதுக்கு முன்னால சீனாவுடைய முகம், அவங்களுடைய வயிறு மற்றும் அவங்களுடைய பிரைவேட் பார்ட் ரொம்பவே கொடூரமான முறையில சிதைக்கப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீனா பிரெக்னண்டா எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க, அவங்களுடைய பிரைவேட் பார்ட் இது எல்லாத்தையுமே சிதைச்சதுக்கு ரீசன் அவங்களுடைய பிரைவேட் பார்ட் அவங்கள யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருந்திருக்கலாம். மேலும் சீனா போராவை எதனால கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இந்த தியரி சொல்லுது அப்படின்னா,
பீட்டர் மற்றும் இந்திராணி சீனாக்கு 17 வயது இருக்கிறப்பவே சிங்கப்பூர்ல சீனாவோட நேம்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் எக்கச்சக்க பணத்தை போட்டு வச்சிருந்திருக்காங்க. இதை அவங்க டாக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு கூட பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ சீனா வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த மணியை தர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இந்திராணியை வேற பெரிய விஷயத்துல மிரட்டி இருக்கலாம். இதனால தான் சீனா போராவை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் நண்பர்களே. பாய்.